அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபிசா குக்கிங் ஆஃப் யுவர்ஸ். இன்றைக்கி வந்து முடவாட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குது. ஆனால் இது வெஜ்ஜு. ஏற்காடுலேருந்து இது வாங்கிட்டு வந்தது. கால் மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி முடிய இருக்குது. இது எப்படி சூப் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டங்களாக கட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தோல் இந்த மாதிரி எடுத்துருங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான், தோல் மட்டும் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் கஷ்டம். அதுக்கப்புறமா அது உள்ளே சூப்பராக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். அது மட்டும் நாங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறமா மிளகாய், அதுக்கப்புறமா ஜீரா. இது எல்லாமே நான் சாப்பர் போர்டுக்கு மாற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நான் சாப்பர் போர்டுக்கு மாற்றிக்கிறேன். இது எல்லாமே போட்டுக்கோங்க. இது ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே இருக்கும். ஆனால் வெஜ்ஜு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ஏற்காடில் மலை அடிவாரத்தில் கிடைக்கிறது. இது நாங்கள் சொல்லி வச்சு வாங்கினது. சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து அரைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சாச்சு, பொடி பொடிசாக ஆச்சு. இது அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்ன அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. எல்லா தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இது ஈஸியாக தான். இதுக்கப்புறமா ஒரு ப்ராசஸும் இல்லை இதுக்கு. ஏன்னா நாங்கள் எல்லாமே போட்டாச்சு, உப்பு மட்டும்தான் போடணும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இது நல்லா சூப் மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 1/4 டீஸ்பூன் போடுறேன். சும்மா அந்த வாசனைக்கு மட்டும்தான் போடுறது. இது சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அப்படியே ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும். இது மூட்டு வலிக்கும் ரொம்ப நல்லது, எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. தாராளமாக சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். 1 வயசுலேருந்து தாராளமாக கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப் மாதிரி ஆயிடுச்சு. கலரும் மாறிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ அளவுக்கு தண்ணி அரைவாசி ஆச்சு. இப்போ இது வடிகட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு ஜல்லடை வச்சு இது நல்லா வடிகட்டிக்கலாம். இது அப்படியே கூட குடிக்கலாம். ஆனால் என் பசங்க குடிக்க மாட்டாங்க. அதனால் நான் இது வடிகட்டிக்கிறேன். இது எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வடிகட்டியாச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஆனால் வாசனை சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சூப் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது மாற்றிட்டு சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நாங்கள் கொஞ்சம் கார்ன் சிப்ஸ் போட்டுக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி கொடுங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ்.